கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024 வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நம் யூடியூப் வழியாக தேவ செய்தியை கேட்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 52 ஞாயிற்றுக்கிழமைகள் தேவன் தம்முடைய மன்னாவினால் நம்மை போஷித்து, வார்த்தையாகிய மன்னாவினால் நம்மை போஷித்து, நம்முடைய ஆத்துமாவை காத்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட கர்த்தர் நடந்து வந்து நம்மை ஆசீர்வதித்து, எவ்வளவோ குறைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து இருக்கிறோம். எத்தனையோ விதமான மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தீங்குகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் கடந்து வரும்படி செய்தார். பாருங்க, அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போய்விடாத. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறந்துடக்கூடாதுங்க. மனுஷர்களை மறக்கலாம், மனுஷர்கள் நம்மை மறக்கலாம், ஆனால் தேவனை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை எப்படி நம்மை காத்து வந்திருக்கிறது, அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமத்துக்கு அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை இந்த 52 வாரங்களாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 2 தினங்கள் தான், திங்கள் செவ்வாய், 31ஆம் தேதி இரவு புது வருடத்துக்குள் நுழைய போகிறோம். இந்த செய்தியை கேட்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் புது வருட ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். புது வருடத்தின் நன்மைகளை உங்கள் கண்கள் காணட்டும், உங்கள் காதுகள் கேட்கட்டும். நல்ல காரியங்களை முதலாவது உங்கள் காதுகள் கேட்கட்டும். கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு அந்த ஆலயத்தில் போய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிங்க. நம்முடைய நாவினால் அவர் புகழப்படத்தக்கவர். எப்படிங்க அவரை புகழ முடியும்? ஸ்தோத்திரத்தினாலும், அல்லேலூயா என்று சொல்வதனாலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆக ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னும் 2 நாள் தானே, ஒரு புது வருடத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். 2 தினங்கள் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய வருடத்துக்குள் நுழையும்படி தேவன் கிருபை செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அல்ல, அவரே நம்மை நடத்தி கொண்டு வந்தார். நாம் அல்ல, நாம வரவில்லை, நம்மை அவரே நடத்தி கொண்டு வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார். நமக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஏற்ற வேளையில் பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் வந்த பொழுது, நம்முடைய ஆத்மா சோர்ந்து போன பொழுது, ஆத்மாவிலே பலன் தந்து
நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுத்து இம்மட்டும் நிறுத்தி வைத்திருக்கிறார் பாருங்க. அதற்கு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அருமையான தேவன். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த ஞாயிற்றுக்கிழமை 52வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் 2 தினத்தில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை முடித்து புதிய வருடத்துக்குள் போகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் வழியாக எங்களுக்கு செய்தியை கொடுத்துரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்யும். எங்களுக்கு நல்ல காரியங்களை கேள்விப்படும்படி செய்யும். நல்லவைகளை எங்கள் கண்கள் காணும்படி செய்யும். ஆண்டவரே, எங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கும்படி செய்யும். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் தேவன் இன்னமும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை காத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மேலானவர் அப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையை கர்த்தருடைய கரத்தில் போடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தேவரீர் என்னை இந்த 2024ஆம் வருடம் இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:17. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது. இந்த வருடம் என்னை இம்மட்டும் கொண்டு வந்தது உம்முடைய பார்வையில் கொஞ்ச காரியமாயிருக்கிறது. உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும். கர்த்தருடைய வருகை வரைந்தும் அல்லது நம்முடைய ஜீவனுள்ள வயது உள்ள பரியந்தம் வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே என்று சொல்லுகிறார். இனி தாவீதுவிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவர், நீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் ஒரு அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். தேவன் தயவு செய்தபடியினாலே இந்த பெரிய காரியங்களை எல்லாம் தேவன் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி செய்து. வேற ஒன்றும் இல்லைங்க. தாவீது ஒரு நல்ல வீடை கட்டி அந்த வீட்டில் குடியிருப்பார். நாத்தான் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் சொல்லுவார், நான் இப்படி ஒரு நல்ல வசதியான வீட்டில் நான் குடியிருக்கிறேன். நான் அந்த வீட்டில் குடியிருக்கிறபடியினாலே என் தேவன் பெட்டி வெளியில் இருக்கிறதே, திரைகளுக்கு மத்தியிலே அது இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்?
நான் எதற்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லுவான். 2 சாமுவேல் 7:3 அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல அங்கே சொல்லுகிறான். நீர் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீர் செய்யும்பா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நாத்தானுக்கு தரிசனமாகி தேவன் சொல்லுகிற வார்த்தை அதில் பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இப்போதும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறாராம். ஏற்கனவே தாவீது ஒரு நல்ல வீடை கட்டி அதில் குடியிருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கெல்லாம் உன்னை நீங்களாக்கி உன்னை இளைப்பாறவும் பண்ணினேன். உன்னை இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அந்த வீடு எந்த வீடு தெரியுங்களா? இனி வரப்போகிற காலத்தில் நம்ம காண போகிற ஆசீர்வாதம். அந்த வீடு எது தெரியுமா? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய சரீரம், நம்முடைய ஜீவன், நம்முடைய எல்லா காரியங்களும் இனி வரும் நாட்களில் இருக்க போகிற இடம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தில், உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நீ நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் அவர் கட்டுகிற வீடு. சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார், விஸ்தாரமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான். நான் ஒன்றும் இல்லை, நான் எம்மாத்திரையா. சவுலுக்கிட்டேயே தாவீது சொல்வான், நீர் ஒரு தெல்லு பூச்சியை வேட்டையாடுவது போல என்னை வேட்டையாடுற. அதை விட கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் தாழ்த்தி சொல்றான், நான் எம்மாத்திரப்பா, நான் ஒன்றும் இல்லை, என் வீடும் எம்மாத்திரம். வெகு தூரத்து செய்தி எனக்கு சொன்னீரே, வெகு தூரத்து நல்ல காரியங்களை எனக்கு சொன்னீரே, வரப்போகிற புது வருடத்தின் காலங்களை எனக்கு சொன்னீரே, வரப்போகிற புது வருடத்தில் நான் காணப்போகிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களை குறித்தும் என்னோடு நீர் பேசினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி, உமக்கு கனம், உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அடுத்தவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உம்முடைய அடியாண்டிய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்க காலத்தை செய்து மனுஷர் முறைமையாய் சொன்னீர். எப்படி சொன்னாரா? மனுஷன் சொல்லுவது போல தேவன் சொல்லுகிறார். மனிதன் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது நல்லபடியாக முடிஞ்சிடும், ஒன்றுத்துக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், இது நல்லபடியாக நடக்கும், நீங்கள் போங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மனிதர் பிரகாரம் முறைமையாய் மனிதன் சொல்லுகிற மாதிரி நீ சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது. நீர் என்று சொன்ன இந்த காரியங்கள்
கொஞ்ச காரியம். இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்தது கொஞ்ச காரியம். இனிமேல் என்னை கொண்டு போக வருகிறேன், அதுதான் அதிகம். அதுதான் அதிகம். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் மிகப்பெரிய உயர்வு. அதுதான் மிகப்பெரிய மேன்மை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லிட்டு சொல்றான், இனி தாவீதிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற நீர் முது அடியானை அறிவீர் என்று சொல்லுகிறான். என்ன அறிந்திருக்கிறீரப்பா நீர். இனிமே நான் என்ன பேசணும்? நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பேசுறது? நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு செஞ்சிட்டீங்க, இனிமே பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. 52 வாரம் என்ன கொண்டாந்துட்டீங்க. 52 வாரங்கள் நான் கடந்து வந்து இந்த 2024 நான் கடந்து வரும்படி எனக்கு செஞ்சிட்டீங்க. எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள், தேவைகள், எவ்வளவோ பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள், தளர்ந்து போன நிலை, ஏக்கங்கள், தவிப்புகள், கண்ணீர், கவலை, வேதனை, இவை எல்லாவற்றிலும் நான் இருந்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் கடந்து வந்து பார்த்த பொழுது கொஞ்ச காரியம். எல்லாத்தையும் கடந்து இந்த வருஷம் புது வருடத்தை காண வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த வருஷத்தை முடிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால தான் அவன் சொல்றான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நாமெல்லாம் ஏமாத்துறாங்க. அவன் சொல்றான், நான் ஏமாத்துறன் போது நம்ம ஏமாத்துறோம். சரி போலாம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இவைகளையெல்லாம் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறான். அதில் முதலாவது காரியம், தேவன் அவனோட கூட இருந்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தானம் தொடங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எதிரிகளின் கோட்டைகளை அவன் பிடித்து கொண்டான். இதுவரைக்கும் தடை செய்யப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி அந்த இடத்திலே உள்ளே போக பண்ணினான். போய் அதை கோட்டையாக, தாவீதின் கோட்டையாக அதை அவன் மாற்றிக்கொண்டான். இந்த வருடத்திலே தேவன் நம்மை நன்றாக நடத்தி வந்திருக்கிறார். நல்ல உடைகள், நல்ல காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தபடியினால்தான். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். மனசுல நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க பாப்போம், நீ விருத்தி அடையலன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய எல்லா தேவைகள் அதிகமாக இருந்துச்சு, ஆனா அதுக்கு மத்தியில் விருத்தி அடையலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனங்கள், சுகவீனங்கள், எல்லாம் துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அதுக்கு மத்தியில் நீங்க விருத்தி அடையலன்னு சொல்லுங்க. விருத்தி அடைஞ்சிருக்கீங்க.
அடைஞ்சனால தான் இன்னைக்கு இதுவரைக்கும் இந்த 52வது வாரம் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த 52 வாரம் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் சானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது. இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? நமக்கென்று ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கை என்கிற வீடை நாம் வாழ்ந்திருக்கிறோம். என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்க வேண்டியதை நாம் வாழ்ந்திருக்கிறோம், முழுவதுமாய் வாழ்ந்திருக்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் சங்கீதத்தில் அவன் எழுதும் பொழுது 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை அறிக்கையிட்டான். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஐயா. இந்த வருடம் முழுவதும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றியது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நாம் வாழ்ந்திருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். நாம் வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆக தேவன் என்ன செய்தார்? அவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய அபிஷேகம் நம் மேல் இருந்தது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தோடு புது வருஷத்துக்குள் போங்க. கர்த்தர் புது வருஷத்தில் இந்த நிலையோடு தான் உங்களை கொண்டு போவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். விசுவாச வார்த்தை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த 52 வாரம் இந்த 2024 நடத்த வேண்டி பாருங்க. அது கூட இல்லை, இனிமே வரப்போற என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். உம் சமூகம் எனக்கு பாதை காட்டுகிறது. அந்த பாதையில தான் நான் போறேன். தீர்மானம் பண்ணுங்க. அப்பதான் நன்மை கிருபை நம்மை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை. நமக்கு எத்தனை வருடம் நாம் வாழப்போகிறோம் என்று தெரியாது. எத்தனை வயது வரைக்கும் வாழப்போகிறோம் என்று தெரியாது. ஆனால் நீடித்த நாட்களாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். அதை சொல்லுங்க. ஆக கர்த்தர் கூட இருக்கிறபடியினால் நீங்கள் இதை சொல்லுங்க. அப்பதான் புது வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு தொடங்கும். புது வருடம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவர் திங்கள் செவ்வாயிலே இருந்து இந்த புது வருஷத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார்.
2024 எப்படி தேவ சபையில் வந்து கலந்து தேவ செய்தியை கேட்டு தேவ வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுடைய வார்த்தைகளையெல்லாம் அனுபவிச்சீங்களோ அதே போல நீங்க அனுபவிப்பீங்க அந்த ஆசீர்வாதங்களை. நிச்சயமாக இந்த 2 தினங்களை கடந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. தொடங்க போற 2025 உங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுப்பார். நிலைத்திருக்கும்படி தேவன் செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 26:1. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்துக்கு குடியிரு என்று சொல்லுகிறான். இவன் கேராருக்கு இவன் போகிறான். அந்த இடத்துல பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த இடத்துல எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வரப்போற 2025 நீ வாசம் பண்ணு. 2025 வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா போங்க. இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம் நாம ஆண்டவர் இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பார். அதை தான் நீங்க சொல்லுகிறார். இந்த வருஷத்தில் 2025 வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ஈசாக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமனங்கள் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினார் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவே. உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவன் மகன் ஈசாக்கிடத்தில் சொல்ற வார்த்தை தான் நமக்கு சொல்றாரு. இந்த வருடத்தில் தேவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நமக்கு தருவார். இந்த பூமியில் உள்ள சக மனுஷர்கள் மத்தியில், நம் குடியிருக்கிற தெருவில் இருக்கிற சக மனுஷர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல சக மனுஷர்கள் மத்தியில், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல சக பிள்ளைகள் மத்தியில் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2025 தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இம்மட்டும் கூட இருந்த தேவன் இனியும் கூட இருப்பார். நீங்கள் 2025 வர புதனில் வாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதே போல 2025 நம்மோடு கூட இருந்த தேவன், 24 கூட இருந்த தேவன் 2025 நம்மோடு கூட இருப்பார். இரண்டாவது காரியம், கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஏதோமில் தனயங்களை வைத்தான். ஏதோமெங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் நம்மளை காப்பாற்றலையா? நம்ம எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாள் வேலைக்கு வாகனத்தில் போகும்போது, நம்ம ஒவ்வொரு நாள் போயிட்டு வரும் பொழுது
கர்த்தர் நம்ம போன இடத்துல நம்ம என்ன வேலைக்காக என்ன காரியத்துக்காக போனோமோ அது எல்லாவற்றையும் தேவன் இருந்து காப்பாற்றினார். அவனை காப்பாற்றினார். கர்த்தர் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் தலைவனாக இருந்தான். இந்த வருஷம் உங்களுக்கு உயர்வை தருவார். வரப்போகிற 2025 தேவன் உங்களுக்கு உயர்வை தருவார். நீங்கள் போன இடத்திலெல்லாம் உங்களை காப்பாற்றி வந்த தேவன் உங்களுக்கு உயர்வை தருவார். வரப்போகிற வருடத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5-6. சேபாவின் ராஜாவாகிய ஆதாசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணாகிய சீரியர்கள் வந்தார்கள். அப்போது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு சீரியர் சேபாவின் ராஜாகிய ஆதாசேருக்காக வராங்க. இவனுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ சீரியர் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தனயங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன எல்லா இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். 2 சாமுவேல் 8-6. அவனுடைய எல்லா ஜனங்களும் அவனுக்கு கப்பம் கட்டும்படி தேவன் அங்கே வைத்தார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். சவுலுக்கு பயந்து ஓடுகிறான் தாவீது. தேவன் தாவீதை காப்பாற்றினார். தனித்தவனாக, சிறு பையன் தனித்தவனாக ஓடுகிறான். ஆனால் எல்லாவற்றிலும் அவனோடு கூட இருந்தார். அவன் போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அடுத்து அவன் மகனுக்கு பயந்து அவன் எல்லா இடத்துக்கு போனான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அப்சலோமுக்கு அவனை விலக்கி காப்பாற்றினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 13 வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். சங்கீதத்தை 139:13 என் உள்ளிந்திரியங்களெல்லாம் நீ கை கொண்டிருக்கிறீர். என்னென்னு தெரியும். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். உங்கள் ஆத்மாவுக்கு தெரியுமா? நம்ம ஆத்மாவுக்கு தெரியுமா? இந்த வருஷம் இப்படி நம்மளை நடத்தி வருவார், இப்படி நம்மளை நடத்தி கொண்டு போப்பு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 34 வசனம் 19-20 வசனங்கள். சங்கீதம் 34, 19, 20. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, நான் அதை தான் நான் சொல்லுவேன், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று சேர்த்து சொல்லலை, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வருஷம் நமக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, நாம் கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை, தவிப்புகள், ஏக்கம் எல்லாவற்றிலும் இருந்தோம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நம்மளோடு நின்றார், நம்மை விடுவித்தார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். நம்முடைய சரீரத்தின் எலும்புகளை அவர் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நம்முடைய எலும்புல ஒன்று கூட முறிக்கப்படுவது கிடையாதுங்க. எலும்புகளை எல்லாம் தேவன் முறிக்காதபடி தேவன் காத்து கொண்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம்
20ஆம் வசனம், சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எப்படி காப்பாற்றுறாரு? நாவுகளின் சண்டைகளுக்கு விலக்கி காப்பாற்றுறார். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டைகள் வராதபடி தேவன் நம்மை காப்பாற்றினார். நம்முடைய நாவினுடைய சண்டைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பாற்றினார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சங்கீதம் 25:19-20. என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் என்று சொல்லி சங்கீதகாரன் இங்கே கேட்கிறான் இல்லையா? என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். அதுதாங்க முக்கியம். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன் தெரியுமா? நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நான் குறிப்பாக நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசிங்க. இந்த வசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வாசிங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தரே என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல தேவன் இந்த வருஷம் நம்மளை கொண்டாந்துருக்கிறாரு. இந்த புது வருடத்துக்குள்ளே நாம் போகிறோம். சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. நிச்சயமாக தேவன் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது காரியம், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கடைசி மூன்றாவது, அவன் இழந்ததை மீட்டு கொண்டான். அவன் இழந்ததை மீட்டு கொண்டான். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 30:1. ஆகீஸ் ராஜாவோடு யுத்தம் செய்ய போவான். ஆனால் ஆகீஸ் அவனை வர வேண்டாம் என்று சொல்லி அவன் திருப்பி அனுப்புவான். இவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் சிக்கலாக்கில் விட்டுட்டு தான் ஆகீஸ் இடத்துல போயிருப்பார்கள். திருப்பி ஆகீஸ் இடத்திலிருந்து திரும்பி சிக்கலாக்கு வருகிறார்கள். தாவீதும் அவன் மனுஷர் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கேர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, இவங்க வரத்துக்குள்ளார சிக்லாக்கை அங்கே கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருக்கிற ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் ஆனால் என்ன செய்யலையாம், கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. நீ ஊருக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல மிக பெரிதான ஒரு காரியம் இருந்தது. அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்குறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலமில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறாங்க. ஐயோ, தங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லா சொத்துகளையும் கொள்ளையாடிட்டு போயிட்டானே, கூடாரத்தெல்லாம் தீக்கிரை ஆக்கிட்டு போயிட்டாங்களே என்று அங்கே அழுகிறார்கள். அந்த இடத்துல தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரான அகினோவாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து போகப்பட்டார்கள். தாவீதினுடைய மனைவிகளும் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு தாவீதோட வாழ்க்கையில்?
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 2 சாமுவேல் 36 பாருங்க. ஒருவேளை இந்த வருடத்தில் நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கலாம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன தெரியுமா, இவன் கூப்பிட இவனோட கூட எல்லாம் வந்தாங்க. ஆனால் கடைசி என்ன செஞ்சிட்டாங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும், தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் கூட இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் பொண்டாட்டி பிள்ளை போயிருச்சுன்னு சொன்னதுக்காக கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எத்தனை தடவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஊழியக்காரரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஊழியக்காரரிடத்தில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எத்தனை தடவை பாடுபட்டு திடப்படுத்தி இருப்பீங்களோ உங்களை கர்த்தர் பார்த்தார். இப்போ என்ன சொல்கிறான், ஏபோத்தை எடுத்துகிட்டு வாப்பா, அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துல தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கர்த்தரிடத்தில் கேட்குறான். மனுஷர்கிட்ட கேட்கல, கர்த்தரிடத்தில் கேட்டான். நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போட்டுமா, இந்த 2024 முடிச்சுக்க போகிறேன், 2025க்குள்ளே நான் போகலாமா, இந்த 2024 நான் இழந்து போனதெல்லாம் 2025 நான் மீட்டுக்கொள்வேனா இங்கே கேட்குறான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், இந்த 2 நாள் பின்தொடர்ந்து போ, இந்த 1ஆம் தேதி நீ அதை பிடித்து 2025க்குள்ளே போய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இந்த 2024 நீங்கள் இழந்து போன சகலத்தையும் 2025 நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. இந்த 2024 இந்த 2 நாளில் கூட திருப்பிக் கொள்ளுகிற நாள் தான் தேவன் உங்களை திருப்பிக் கொள்ள சொல்லுவார். அங்கே பார்க்கிறோம், தாவீதோ 400 பேரோடு கூட போனார். 200 பேர் விடாய்த்து போனபடினால் அவர்கள் ஆற்றை கடக்கக்கூடாமல் நின்று போனார்கள். அங்கே போகிற வழியில் ஒரு வாலிபன் இருக்கிறான், ஒரு எகிப்தியன். அவன்கிட்ட கேட்குறான், ஏய் நீ யார், நானும் அவங்களோட போனவன் தான், நீங்கள் மறுபடியும் என்ன அவன் எஜமான்ட்ட விடலைன்னா அவங்க இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்லுவான். உதவுவதற்கு தேவன் ஒரு நபரை வைத்திருப்பார். உங்களுக்கென்று உதவுவதற்கு தேவன் ஆட்களை வைத்திருப்பார். உங்களுக்கு வழியை காட்ட தேவன் ஒரு ஆளை வைத்திருப்பார். உங்களுக்கு வழியை காட்ட தேவன் வசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வழியை காட்ட தேவன் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வழியை காட்ட தேவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். தாவீது சொல்லுவான், நீ எனக்கு தண்டை காட்டுறா, கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் உதவி செய்தார். இப்போ காட்டுறான். இவன் பார்க்கிறோம், அவன் தாவீது அவனை நோக்கி, நீ என்னை தண்டினிடத்தில் கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கு பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்திய தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். மகா பெரிய கொள்ளைக்காக தாவீது இது மாத்திரமல்ல, பெலிஸ்திய தேசத்திலும் யூத தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த எல்லாத்துக்காகவும் தாவீதினுடைய
கூட்டத்தாருடைய எல்லா கொள்ளையிட்டதுக்காகவும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். 24 மணி நேரம் அவர்களை முறியடித்தான். 24 மணி நேரத்தில் அவன் முறியடித்தான். நீங்கள் இன்றைக்கு 52வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. இந்த 2 வாரத்தில் இந்த 2 நாள் அவன் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலத்தை போல இந்த திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளில் நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. முறியடித்து ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன எல்லாரும் தப்பிச்சு ஒரு சில காரியங்கள் ஓடி போயிடும். உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திரவாதங்கள், செய்வினைகள், பிள்ளி சுனிகள் எல்லா கட்டுகளும் உங்களை விட்டு அகன்று போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். நீங்கள் விடுவித்து கொள்ளுவீங்க. 31ஆம் தேதி ராத்திரி நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் மூலமாக நீங்கள் விடுவித்து கொள்ளுவீங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் தாவீது திருப்பி கொண்டார். ஒன்று குறைவிடலைங்க, எதுவுமே குறைபடலை. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவளை மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். நீங்கள் 2025 உங்களுக்கு மிக பெரிதான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம், உங்களுடைய ஆவி, ஆத்மா, உங்களுக்கு ஜீவன், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சுகம், பலன், ஜீவன், இந்த 3ஐயும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கொள்ளை பொருளாக தேவன் தருவார். தொடங்க போகிற 2025 நீங்கள் இவை எல்லாவற்றையும் கொள்ளையாடி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். பண பிரச்சனைகள், பண போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 நாளில் வரப்போகுது. இந்த 2 நாளும் தாவீது எப்படி அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவங்கள முறியடித்தானோ அதே போல் இதிலிருந்து 3 நாள் காத்துருங்க. 3ஆம் நாளில் எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போகிறீங்க. 2025 எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீங்க. இம்மட்டும் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கு எம்மாத்திரம். இனிமேலும் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். நாம் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளும்படி தேவன் நம்மை 2025 கொண்டு போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி வருட கடைசி செய்தி நான் மறுபடியும் சொல்லுகிறேன். தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நாம் அற்பமான மக்கள் இல்லையா? ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். தேவன் நம்மை காப்பாற்றினார். இழந்து போன இந்த வருஷத்தில் இழந்து போனதெல்லாம் இந்த 3 நாள் நம்ம செய்கிற ஜபத்தினால இருக்க போகிற ஒரு வைராக்கியமான ஜப சிந்தையினால் 2025 இழந்து போனதெல்லாம் அந்த 2 நாளில் மீட்டு கொள்ள போகிறீங்க. கர்த்தர் 2025 இழந்து போனதை மீட்டுக்கொள்ள வைக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இந்த செய்தி கேட்ட இந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை முடிச்சிருப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 வருடம் முழுவதும் 52 வாரங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு தந்தருளின ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்த சகல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை காத்து நடத்தும் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை காத்து நடத்தும், எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருடம் முழு நல்லபடியாக ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து 3 தினங்கள் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல இந்த 3 நாட்களிலே ஆண்டவரை இழந்து போனவர்கள், இந்த வருடத்தில் இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன பண காரியங்கள், தடை செய்யப்பட்ட காரியங்கள், ஆண்டவரை எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீக்கி நம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை கொள்ளையாட கர்த்தர் கிருபை. 2025 நம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை மீட்டு கொள்ளுகிற ஒரு வருடமாக இருக்க போகிற காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். 52 வாரங்கள் நடத்தி வந்ததற்காக உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே துதி கனம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய வழி நடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு என்றைக்கும், புது வருடத்திலும், இன்னும் 2 நாளிலே தொடங்க போகிற புது வருடத்திலும் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மோடு பின்தொடர்ந்து வருவதாக. நம்மோடு பின்தொடர்ந்து வருவதாக. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மோடு பின்தொடர்ந்து வருவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபி, உங்களுடைய சமூகத்தை ஜெபு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தரை மட்டும் நம்மை காப்பாற்றினார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இழந்து போனதையெல்லாம் இந்த 3 தினங்கள் நல்லாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை அதிகமாக பற்றி பிடிங்க. 2025 கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த 3 நாள்லேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரு சமாதானம் என்கிற வீடு, சந்தோஷம் என்கிற வீடு, மன அமைதி என்கிற வீடு, மன நிம்மதி என்கிற வீடு, எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வழி நடத்துவார். துதிகன மகிமை எல்லாமும் கேட்டுக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.